கண்ணபிரானிடம் ஆண்டாள், நீ உன்னுடைய சிங்க நடை போட்டு நடந்து வந்து சிம்மாசனத்திலே அமர்ந்து எங்கள் பிரார்த்தனையை அதன் பின் என்னவென்று கேட்கணும்னு சொன்னா. 23ஆம் பாசுரத்துல அடியார்கள் இட்ட வழக்கா இருப்பவனாச்சே கண்ணபிரான், சரின்ட்டு திருவடிகளை எடுத்து வைத்து அல்லித்தண்டு காலெடுத்து அடிமேல் அடியெடுத்து கண்ணன் நடக்க தொடங்கினான். சின்ன கண்ணன் நடக்க தொடங்கினான். ஐயோ நாள் ஆண்டாள், அடடா இந்த கரடு முரடான இந்த தரையில போய் கண்ணனை நடக்க சொல்லிட்டேனே, அவன் திருவடிகளுக்கு வலிக்குமோ என்று சிந்தித்தாள். பெரியாழ்வார் திருக்குமாரத்து இல்லையா, பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் 8 அடி பாய்வார்னா எங்க ஆண்டாள் 800 அடி பாய்வாள். பார்த்தா ஐயோ இந்த திருவடிக்கு வலிக்குமே, இந்த தரையில நடக்கிறதே இந்த திருவடிக்கு வலிக்கும்னா, அன்னைக்கு அந்த பகவான் உலகத்தை எல்லாம் அளந்தானே, காடு மேடு கல் மலை எல்லாம் அடங்கிய இந்த உலகத்தை எல்லாம் அளந்தானே, அப்ப அந்த திருவடிக்கு எவ்வளவு வலித்திருக்கும். இந்த தேவர்களுக்காகத்தான் அளந்தான். அவர்கள்லாம் பல்லாண்டு பாடினார்களான்னு தெரியலையே, நாம பாடி வச்சிருவோம். அன்று இவ்வுலகம் அளந்தாய், அன்றைக்கு இவ்வுலகம் இந்த மட்டமான கரடுமுரடான இந்த உலகத்தை அந்த நாள் அந்த வசதியான மென்மையான திருவடியால் அளந்தாயே, அடி போற்றி. அந்த திருவடிகளுக்கு இப்ப நான் பல்லாண்டு பாடுறேன்னா பாடிட்டு யோசித்தாளா ஆண்டாள், இது கூட பரவாயில்ல, அந்த உலகளந்த பெருமாள் தன்னுடைய இறைத்தன்மை சக்தி எல்லாம் வெளிப்படுத்தினவர். நம்ம ராமபிரான் இருக்காரு, அவர் ஒரு சாதாரண மனிதனை போல வாழ்ந்து தான் தெய்வம்ங்கிறத அறிந்தாலும் கூட காட்டிக்காம இலங்கை வரைக்கும் போய் ராவணனோட சண்டை போட்டாரே, அவருக்கு தான் முக்கியமா பல்லாண்டு பாடணும். சென்று அங்கு சென்று இலங்கை வரை சென்று தென் இலங்கை செற்றாய், தென் அழகான இலங்கை, இலங்கையை தென்னுனா அழகியன் தமிழ்ல அர்த்தம் உண்டு. தென் இலங்கை செற்றாய், அந்த அழகான இலங்கையை அசிங்கமாக்கி வந்த அந்த அரக்கர்களை எல்லாம் அழித்தாயே, திரள் போற்றி. அந்த மிடுக்குக்கு பல்லாண்டு. ஏன்னா ராமனுடைய அந்த வீரத்தை பார்த்து ராவணனே கொண்டாடிட்டானோ, ஆஹா இவன் ரொம்ப நாளா சண்டை போடுறான், கம்மன்யே ராகவம் வீரம்னு ராவணன் திருஷ்டி போட்டுட்டான். கௌசல்யா திருஷ்டி சுத்தி போட்டாலான்னு தெரியல, திரள் போற்றி நான் ஒரு பல்லாண்டு பாடி வைக்கிறேன்னா. அடுத்து யோசிச்சு பார்த்தா, இல்ல ராமன் கூட கூரம்பன் கையில நல்லா வில்லம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கார், அவருக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா எங்க கண்ணன் இருக்கானே, அவனுக்கு தான் முக்கியமா பல்லாண்டு பாடணும். ஏன்னா கண்ணன் 6 மாத குழந்தையா தொட்டுல படுத்துன்னு இருக்கான். குழந்தை கண்ணன், அவனுக்கு இந்த வில் வித்தை ஆயுதம் சண்டை போடுறது எதுவுமே தெரியாது, பாவம் குட்டி கண்ணன். 6 மாச குழந்தை தொட்டுல கிடக்கான். சகடாசுரன் ஒரு அசுரன் மாட்டு வண்டி சக்கரத்துல கண்ணன் அழிக்க வந்துட்டானே, அப்ப இவனுக்கு தானே முக்கியமா பல்லாண்டு பாடணும். அதான் பொன்ற சகடம் உதைத்தாய். சகடம் அந்த சகடாசுரன், சக்கரத்தில் உள்ள அசுரன் பொன்ற அழியும்படியாக உதைத்தாய், திருவடிகளால் உதைத்து நல்ல வேளை அவனை முடித்தாயே, புகழ் போற்றி. அந்த புகழுக்கு பல்லாண்டுன்னா, ஏன்னா அவன் சின்ன பிஞ்சு குழந்தை இல்லையா கண்ணன், அந்த சகடாசுரனை உதைத்ததாலே அந்த சாடுதைத்த தழும்புன்னு திருவடியில ஒரு தழும்பு இருக்கான். உலகியல் விஷயங்கள் பகவான் திருமேனியை பாதிக்காது, ஆனால் இது போல உங்களுக்கு ஆபத்து வந்தாலும் இந்த திருவடி காக்கும், எனக்கு ஆபத்து வந்தாலும் திருவடியே காக்கும்னு உணர்த்த அந்த ஒரு தழும்பை வச்சுட்டானோ. அப்ப ராமனுடைய தோள்களிலே வில் பிடித்த தழும்பு, கண்ணனுடைய தாள்களிலே சாடுதைத்த தழும்பு, அந்த புகழ் வீரக்கடலுக்கான அந்த புகழ் புகழ் போற்றின்னு அதுக்கு பல்லாண்டு பாடினா. அப்புறம் யோசிச்சா இது கூட பரவாயில்ல, இதே கண்ணனுக்கு 2 in 1 ஒரு ஆபத்து வந்துருத்தே. ஒரு பக்கம் பார்த்தா கன்றுக்குட்டி அசுரன் வத்சாசுரன்னு பேரு, இன்னொரு பக்கம் விளாம்பழ வடிவில் கபித்தாசுரன்னு பேரு. 2 பேரையும் ஒரே நேரத்துல கம்சன் அனுப்பிட்டானே, அப்ப இதுக்கு தான் பல்லாண்டு பாடணும். அதான் கன்று குணிலா எறிந்தாய் கழல் போற்றி. கன்று அந்த கண்ணுக்குட்டி அசுரனையை பிடித்து, குணில், குணில்னா எரியற கருவின்னு அர்த்தம், கேட்டாபல்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த குணிலாக பயன்படுத்தி எரிந்தாய், விளாம்பழத்தின் மேலே எரிந்தாய், கழல் போற்றி. கழல்னா திருவடிகளின் அடிப்பகுதி, அந்த திருவடிக்கு பல்லாண்டு என்று சொன்னாள் ஆண்டாள். இந்த இடத்துல கழல் நான் சொல்லணும், கரம்னு தானே சொல்லணும்னு ஒருத்தர் கேட்டார். ஏன்னா கரத்தால தானே வீசினான்னா அதுல ஃபுட் ஒர்க்கு, திருவடியிலேருந்து ஃபோர்ஸை ஜெனரேட் பண்ணி அந்த ஃபோர்ஸை தான் திருக்கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அடிச்சானோ. புரியலையே. ஒன்றும் இல்லை, விராட் கோலி ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க, கமெண்ட்ரியில ரவிசாஸ்திரி என்ன சொல்லுவார், வாட் ஏ ஹேண்ட் ஒர்க்குன்னு சொல்ல மாட்டார், வாட் ஏ ஃபுட் ஒர்க்கும் பார். ஏன்னா அந்த கால்லேருந்து ஃபோர்ஸை ஜெனரேட் பண்ணி ஃப்ரண்ட் ஃபுட் வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ஷாட் அடிக்க முடியும். அதை கண்ணன் அன்னைக்கே அழகா பண்ணிட்டான். அதான் கழல் போற்றி, அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. ஏன்னா அவன் 2 பேரையும் விழுந்து மாண்டு போயிட்டான், உன் தலையில விழாம இருந்தார்களே அதுக்கு பல்லாண்டு. சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல, இந்த நண்பனே துரோகம் பண்ணிட்டான். இவர்களாவது தெரிந்த நோன் ஈவில், நோன் டெவில். ஆனா நண்பன்னு பேர் வச்சிருந்த இந்திரன்
அவன் என்ன பண்ணிட்டான்? கல்மழை பொழிந்து ஆயர்கள் ஆணிரைகள் ஆயர்பாடியே அழிக்க பார்த்தானே. அதனால அதுக்கு தான் முக்கியமா பல்லாண்டு பாடணும். குன்று குடையாய் எடுத்தாய், கோவர்தனம் என்னும் குன்றை குடையாக எடுத்து பிடித்து அந்த இந்திரனுடைய கல்மழையிலிருந்து உன்னையும் காத்து ஆயர்பாடியையும் காத்தாயே, குணம் போற்றினா. அந்த குணத்துக்கு பல்லாண்டுன்னா எந்த குணம்னா, இந்திரன் ஒரு வாரம் கழிச்சு தவற உணர்ந்து வந்துட்டான். வந்தவன்ட்ட மலையை தூக்கி அவன் தலையில போடாம மலையை இறக்கி வச்சுட்டு இந்திரனையும் மன்னித்து அவன் மகன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருப்பேன் என்றும் அந்த இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணானே. இந்திரனுடைய மகன் அர்ஜுனன், அவனுக்கு தேரோட்டியா இருந்து அவனுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னாயே, அந்த குணத்துக்கு பல்லாண்டு. எல்லாத்துக்கும் மேல இத்தனை ஆபத்திலிருந்து பெருமாளை காப்பவர் யாருன்னா அவர் கையில உள்ள சக்கரத்தாழ்வார். அவர்தான் ஆயர்கள் மாடு மேய்க்கும் போது கையில வேல் வைத்திருப்பார்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். அதற்கேற்றபடி அந்த தந்தையின் சொத்தான வேல் கிருஷ்ணட்டையும் வரும் இல்லையா? வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அந்த தந்தையின் கையில் உள்ள வேல் இப்ப அடுத்து உன் கைக்கும் வந்திருக்கு. சக்கரத்தாழ்வார் தான் அந்த வடிவில் இருக்கார். ஏன்னா பெருமாள் கையில எந்த ஆயுதம் இருந்தாலும் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். அவர் தான் வேலாக உன் கையில இருந்து இந்த ஆபத்துல இருந்தெல்லாம் உன்னை காப்பாத்துறார். அவருக்கும் பல்லாண்டுன்னு சொல்லி இந்த 6 பல்லாண்டு பாடுறா பாருங்க. அதுதான் 24வது பாசுரம். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா விரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். அப்போ இப்படி போற்றி போற்றி என்று என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு உன் சேவகமே, உனது வீர தீர பராக்கிரம செயல்களை ஏத்தி நன்றாக வாயார பாடி பறைகொள்வான். உன்னிடம் இருந்து ஒரு பறைங்கிற முக்கியமான விஷயத்தை பெறுவதற்காக இன்று யாம் வந்தோம். நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம், லேட்டா வந்து பல்லாண்டு பாடுறோங்கிற. நீ இதெல்லாம் அன்னைக்கே பண்ணிட்ட. இந்த கதே ஜலே சேத்து பந்தம்ங்கிற மாதிரி எல்லாம் வெள்ளமெல்லாம் வந்து அடிச்சுன்னு போனதுக்கு அப்புறம் ஆற்றுக்கு மண்ணை இட்டு நிரப்புவது போல நாங்க லேட்டா தான் பல்லாண்டு பாடுறோம். இறங்கு, எங்களை மன்னித்தருள வேண்டும். தூங்கிட்டு இருந்த உன்னை எழுப்பிட்டோம், அதற்கும் மன்னிக்கணும். உன்னை நடக்க சொல்லிட்டோம், அதற்கும் மன்னிக்கணும். இறங்கி அருள வேண்டும்னு கண்ணனிடம் பிரார்த்திக்கிறாள். இது ஒரு ஆச்சாரியன் பெருமையை சொல்றதாகவும் ரசிக்கலாம். ஏன்னா ஆச்சாரியன் என்ன பண்றார்? அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, எல்லா சாஸ்திரங்களையும் அளந்து அதை சுருக்கமா வாமனமூர்த்தி போல அப்படி சுருக்கமா 2 அடியில நமக்கு எளிமையாக உபதேசிக்க கூடியவர் ஆச்சாரியன். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய். ஆச்சாரியன் என்ன பண்றார்? இந்த இலங்கை அரக்கர்கள்ங்கிறது நம்முடைய பாபங்களை குறிக்கிறது. அவர்தான் நமது பாபங்களாகிய அந்த இலங்கை அரக்கர்கள் மொத்தமாக அவர்களை அழித்து நம்மை தூய்மையாக்குகிறார். போன்ற சகடம் உதைத்தாய், பிறவி சுழற்சி என்ற சகடாசுரன், அந்த சக்கரத்தை தன் திருவடி சம்பந்தத்தாலே போக்கி கொடுக்கிறார் ஆச்சாரியன். அடுத்து கன்று குணிலா எறிந்தாய், அசுரனை கொண்டே அசுரனை கண்ணன் அழித்தது போல ஆச்சாரியன் என்ன பண்றார்? யாராவது ஒருத்தர் தப்பான வாதம் பண்ணா அவர் வாதத்தை கொண்டே அவரை வீழ்த்த வல்லவர் ஆச்சாரியன். அடுத்து குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, தனது குணங்களையே குடையாக பிடித்து நமக்கு அடைக்கலம் தருகிறார் ஆச்சாரியன். என்றென்று மேலும் வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி. கிருஷ்ணன் கையில சக்கரத்தாழ்வார் வேலாக இருந்தார். ஆச்சாரியன் கையில சங்கு சக்கர முத்திரைகளாக சக்கரத்தாழ்வார் இருக்கார். அந்த முத்திரைகளை தோள்களிலே பொறித்து நம் பகையாகிய இந்த பிறவி பிணியையே ஆச்சாரியன் போக்கி கொடுத்துடுறார். இப்படி ஆச்சாரியனுக்கு பல்லாண்டு பாட வந்தோம் என்று ஆச்சாரியன் பெருமையை சொல்வதாகவும் ரசிக்கலாம். இனி ஆண்டாள் கண்ணன்ட்ட ஒரு விஷயத்தை வேண்டி வந்திருக்கோம்னு மட்டும் தெரிவிக்க போறா. அதன் விளக்கம் பின்னாடி வரப்போறது. அடுத்த பாசுரம் கண்ணனுடைய அவதார ரகசியம். நாளை காண்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.